வணக்கம். എൻ്റെ പേര് ശ്രീ സമുദായ. நான் இந்த படத்தின் எழுத்து இயக்கமெல்லாம் நான் தான். இந்த படம் எங்களுக்கு அகலம் படைப்பகத்தின் 2வது படம். முதல் படம் அடம்பன் என்ற ஒரு படம் உண்டு. 2015 நாங்கள் வெளியிட்டாங்க உடனட படம். அதை தொடர்ந்து நாங்கள் 12வது இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இப்போ இதே அறிமுகம் செய்கிற விதமாக தான் என்னுடைய சந்திப்பை நாங்கள் பார்க்குறோம். இதில் என்னோட இருக்கிற இவர்கள் அதெல்லாம் நடிகர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள். இப்போ இதை தங்களோட பேரை அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ வணக்கம். இந்த பேர் சுகிதா வரதன். நான் நிறைய துறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கும் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தந்த இந்த குழுவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதில் பயணித்திருக்கிறோம். எல்லோருக்குமே நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனது பேர் லாவஞ்சா. நானும் கலைகளில் ஆர்வத்தோடு இருந்தேன். ஸோ இதில் ஆர்வமாக கலந்து கொண்டேன். அதுக்கு நன்றி. എൻ്റെ പേര് യുവരാസ വനിത. நான் இது 2வது படமாக நடித்திருக்கிறேன். ஸ்ரீயண்ணாவுக்கும் அகரம் படக்குழுவுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மென்மேலும் அவர் வளர வேண்டும் என்று சொல்லி நான் அவரை ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் சம்பரப்பட கிருஷ்ணராஜா. நான் சாரதியாக கடமையாறி இருக்கேன். எனது பேர் முரளி. நான் பாஸில் இருக்கிறேன். எனக்கு இது 3வது படம். ஏற்கனவே 2 படம், ஒரு படம் தான். இப்போ 2வது படம் சினிமா மாட ஒரு படம். இப்போ 3வது படம். அதோட இதில் நான் டான்ஸ் கோரியோ மாஸ்டர் டான்ஸ் கோரியோ மாஸ்டரும் நடிகராகவும் இதில் பணிபுரிஞ்சிருக்கிறேன். அதுக்கு நன்றி. എൻ്റെ പേര് സായി. நானும் இது சிறியனோட 2வது படம். இதில் நான் நடிகனாக நடித்திருக்கின்றேன். நிச்சயமாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு தருவீங்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நன்றி. வணக்கம். എൻ്റെ பேர் பிரதீபன். நானும் இந்த படத்தில் ஒரு அப்பா பாத்திரத்தை ஏந்தி நடிச்சிருக்கிறேன். படம் பாருங்கோ. இந்த படம் வந்த பிறகு பிடிக்கின்றது நம்புகிறேன். வணக்கம். என்னுடைய பேர் பாபி பாஸ்கர். நான் சுவிஸில் பேர்ன் மாநிலத்தில் இருக்கிறேன். நானும் ஸ்ரீநான்ற படத்தில் இது 2வது படத்தில் நடிக்கிறோம். முதல் படத்தில் ஒரு அப்பா ஸ்தானத்தில் நடிச்சிருந்தேன். இந்த படத்திலும் ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தையாக நடித்து முடித்திருக்கிறோம். இந்த படத்தை உண்மையில் எல்லோருமே பார்க்கணும். எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு தந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எங்களுக்கு உற்சாகம் தருவீர்கள் என நான் நம்புகிறேன். நன்றி. நன்றி உங்கள் எல்லோரையும் அறிமுகப்படுத்தியமைக்கு. அந்த வகையில் இந்த சுவிஸில் முழுவதும் கலைஞர்கள், படப்பிடிப்பு, இசையமைப்பு எல்லாரும் சுவிஸை தளமாக கொண்டு இந்த படம் வெளிவர இருக்கிறது. அந்த வகையில் வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் இந்த படம் பற்றிய தெளிவான விடயங்களை உங்களிடம் எதிர்பார்க்கும். இது இதில் என்னென்னு சொன்னால், இந்த படம் முதல் படம் அடம்பன் என்ற தலைப்பில் இருந்தது. அதில் கொஞ்சம் இந்த அரசியல் சம்பந்தமான சில விஷயங்கள் இருந்தது. அந்த படம் நாங்கள் பெரிய இந்த சுவிஸில் எல்லா இடங்களிலும் படம் திரையிடப்பட்டது. மக்களால் வரவேற்பும் கிடைத்தது, நிறைய வரவேற்பு கிடைத்தது. அதே போல் ஃப்ரான்ஸ், மற்ற ஐரோப்பிய நாடுகளில் வெளியிட்டாங்க. அந்த படம் 100 திரைப்பட விழாக்கள், தமிழ் திரைப்பட விழாவுக்கு போய் அதில் மதுரையும் அந்த படத்துக்கான சிறந்த இயக்குனருக்கான விருதும் கிடைத்தது. அதே மாதிரி இந்த இந்த கனடாவில் அந்த படம் வெளியிட்டது. ஒரு ஷோவில் 250 பேர் ஒரு ஷோவுக்கு பார்த்துருக்கேன். அங்கேருந்து அந்த படம் பார்த்துட்டு வரவேற்பு கிடைச்ச எங்களுக்கு. அந்த படம் நாங்கள் இலங்கைக்கு கொண்டு போக முடியாத சூழ்நிலை இருந்தது. அதனால் அதில் கொஞ்சம் சில அரசியல் சம்பந்தமான விஷயங்களை நிறையா கொண்டு போக முடியாது. இப்போ இந்த படம் நாங்கள் அந்த எல்லாரும் எங்களோட மக்கள் எல்லாரும் தமிழ் எங்களோட மக்கள் பார்க்கணும், வெளிநாட்டுக்காக பார்க்கணுன்றதுக்காக இதை நாங்கள் இந்த எங்களோட கதை தான் அதுவும் எங்களோட மிஞ்ச உள்ள எங்களோட வாழ்வியல்
பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள வாழ்வியல், அதாவது அதுக்கு வர முரண்பாடு, காதல், அன்பு, பாசம் எல்லாத்தையும் வந்து மையம் வச்சு தான் இந்த படம் வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். படம் 20 நாள் வந்து ஷூட் பண்ணாங்க, 22 நாள் ஷூட் பண்ணாங்க. அந்த இதுக்கு முதல்ல நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம், அந்த கொரோனாவுக்கு முதல்ல வந்து நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம். கொரோனாவுக்கு முதல்ல வந்து 10 நாளில் வந்து நாங்கள் அந்த முழு காட்சியும் வந்து ஷூட் பண்ணிட்டோம். அப்போ கடைசியாக வந்து அந்த கொஞ்சம் இருந்தால் கடைசி காட்சிகள் வந்து நாங்கள் கிளைமேக்ஸுக்கிட்ட உள்ள காட்சிகள் வந்து கொஞ்சம் இருந்தது, அதே மாதிரி பாட்டும் இருந்தது. இப்போ அதுதான் பேருந்து நாங்கள் ஒரு இடைவெளி வந்து 2 வருஷம் வந்து ஒரு இடைவெளி வந்துட்டு இருக்கு. அந்த 2 நாள் கொரோனாவில் இருந்து இந்த அங்காளவிலைக்கு வந்து பிள்ளைகள் எல்லாம் வந்து படிக்கிற பிள்ளைகள் மற்ற அந்த தொழிற்கல்வி படித்து கொண்டு வந்தாலே இப்போ அதில் வந்து அதை வந்து ஒருங்கிணைக்க முடியாமல் போச்சு. இப்போ இதில் நாங்கள் வயசு உணவுகள்லாம் இதில் இருக்கிறோம். ஆனால் படத்தில் கூட நடித்த பிள்ளைகள் எல்லாம் வந்து இளைஞர்கள் தான். அப்போ அந்த அவைக்கு அவன்ட வீட திட்டம் அவன்ட படிப்பதுன்னு சொல்லி அந்த இதுக்கு வந்து எங்களுக்கு இல்லை. அதை நாங்கள் அந்த இடைவெளி கூடிட்டது. பிறகு கடைசியில் வந்து எல்லோரையும் நினச்சி நாங்கள் இந்த படத்தை வந்து செய்து முடிச்சிருக்கிறோம். மொத்தம் வந்து 22 நாள் ஷூட் நடந்தது. எல்லாம் சுவிஸில் தான், வெளியில் நாங்கள் போகல. நடிகர்கள், பட ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாம் வந்து இந்த சுவிஸில் நடந்தது, சுவிஸில் உள்ளாகலாம். இப்போ இந்த படம் இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் படம் வந்து நல்லா வந்திருக்கு. ஒரு பாதம் அதில் வந்து 5 பாடல் இருக்குது. 5 பாடலில் வந்து 2 பாடல் வந்து கதையோட வருது, மற்றது 3 பாடல் வந்து ஒரு பாட்டு பிக்னிக் மற்றன்னு சொல்லி ஒரு என்ன பாட்டு ஒன்று இருக்குன்னு சொன்னால் அனிமேஷன், அந்த 3Dயில் வந்து செய்யப்பட்டது. அந்த பாட்டு எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் அந்த அளவுக்கு. பட் ஆனால் எதிர்பார்க்கன்னு சொன்னால் படம் பார்க்குறார்கள், படம் பார்க்குறாங்கன்ற ஒரு குரூப்பு தானே. அப்போ அந்த குரூப் வந்து எங்களோட இந்த படத்தை பார்க்கணுன்றதில் வந்து நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களோட வேலை, எங்களோட நகர்வு எல்லாம் இருக்குது. நான் கூடுதலாக வந்து பார்த்தா பெரிய அந்த எங்களோட படம் என்று சொன்னோன்னா, எங்களோட மட்டும் பொதுவாக சொல்வது ஈழத்து படங்கள் என்று சொன்னால் ஆட்கள் பெருசாக அந்த இளைஞர்கள் வாரையில். அப்போ அந்த பெரிய கண்ணாடி மூச்சுக்கெல்லாம் வர மாதிரி வந்து போகிறது. அதை தவிர்த்து இந்த படம் வந்து பெரிய அளவில் படம் பார்க்குற குரூப், அதாவது இளைஞர்கள் மட்டும் பெருவன மண்டலம் வந்து நாங்கள் அவதானமாக தான் செயல்பட்டாங்க. படம் வந்து அந்த அப்படித்தான் வந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இந்திய சினிமாண்ட அவ்வளோ வந்து இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ எல்லோரும் வந்து நான் இப்போ அந்த படம் பார்த்துட்டு டப்பிங் எல்லாம் முடிஞ்சோடனே பார்த்தேன், நல்லா எல்லாம் சூப்பராக வந்துருக்கு. இப்போ அந்த படம் இப்போ வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியாக தான் உங்களை நாங்கள் பார்க்குறோம். ஒரு ஊடகம் இது முதல்ல இருக்கல, இப்போ வந்து ஊடக மையம் ஒன்று இருக்க வந்து இதனூட நாங்கள் வெளியில் போகணும். எங்களோட கலைஞர்கள் வந்து கலைஞர்களை நீங்கள் வெளியில் கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருந்தது. அதான் நாங்கள் முதலில் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் இந்த திரைப்படத்தின் முழுமையான பணிகள் முடிவடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்களா? எப்போ இந்த திரைப்படத்தை திரையிடுவதற்கான திட்டமிடலோடு இருக்கிறீங்க? இந்த படம் இப்போ இந்த திரைப்படம் வந்து உண்மையில் ஜனவரி 4ஆம் தேதி வந்து இசை வெளியீட்டு விழா செய்கிறாங்க. இசை வெளியீட்டு விழாவும் மற்றது முன்னோட்ட காட்சியும். அப்போ அது அந்த மண்டபம் நாங்கள் இடத்தெல்லாம் ஊக்கமணி கொண்டு இருக்கேன். அப்போ அந்த அது ஃப்ளைட்டு சொன்னால் அப்போ அந்த ஏரியாவுக்கு நாங்கள் எடுத்த டேட்டில் வந்து அந்த ஏரியாவுக்கு இருக்கிற ஆட்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்காண்டி அப்போ அதுக்கு வந்து முன்னுரிமை, அதுக்கு தான் முன்னுரிமை போல அந்த இது கேன்சல் ஆகிட்டு. இப்போ பிப்ரவரி 14 வந்து அதை மாற்றிருக்கோம். இப்போ பிப்ரவரி 14 வந்து இசை வெளியீட்டு விழாவும் மற்றது முன்னோட்ட காட்சியும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இப்போ அது வந்து அதுக்கு வந்து நாங்கள் கூடுதலான ஆட்களை வந்து எதிர்பார்க்குறோம். அது பார்க்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அதுக்கான வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். மேடம் இப்போ அந்த படம் முடிஞ்சு இப்போ ஒரு 90% படம் முடிஞ்சுது. அப்போ அடுத்த கட்டம் நாங்கள் இப்போ அந்த போஸ்டிங் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அது சம்மந்தமாக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து இப்போ எங்களோட கேமராமேன் வந்து தஜி, அவர் தான் எல்லாம் வந்து எடிட்டிங் எல்லாம் வந்து அவர் தான் கூடுதலான வேலை அவரை தான் இருந்தது. பட் அதோட வந்து ஒரு
இணை இயக்குனராக வந்து பணியாற்றியிருக்கிறார். மற்ற எங்களுடைய அந்த ஒப்பனையாளர் அவரும் வந்து லோகதாஸ். இப்போ அவரும் வந்து அந்த உதவி இயக்குனராகவும் உதவி லைட்ஸ்மேனாக அப்படி எல்லாம் ஒரு குறிக்கப்பட்டாக்கெல்லாம் நாங்கள் அதுக்கு வந்து எல்லாத்தையும் செய்தோம். இவையெல்லாம் நடிப்போட்ட வேண்டிய எல்லாம் செய்தாங்க. அப்போ ஏன்னா எங்களுக்கு அந்த எங்களோட இதை வந்து கொண்டு செல்றதுக்கு வந்து எங்களோட இதை விரிவுபடுத்துறதுக்கு வந்து ஆட்கள் இல்லை. இப்போ எல்லாத்தையும் நாங்களே பார்த்து கொண்டது வழியால் அப்போ இந்த போஸ்டிங் வேலை இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். February 14 வந்து நாங்கள் இசை வெளியீட்டு விழாவும் இதுவும் முன்னோட்ட காட்சியும் வந்து அறிமுகப்படுத்துவதோடு வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் அடுத்தடுத்த மாதத்தில் இப்போ ஏப்ரலுக்கு முதல்ல வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் வெளியிடுறதுக்கான வேலை எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த வெளியீட்டு தொடர்பாக நீங்கள் சுவிஸில் வேறு படங்கள் வெளியிடுற விநியோகஸ்தர்களோட பேச்சுவார்த்தை எதுவும் நடத்திங்க பேசியிருக்கிறீங்களா? இல்லை வேறு நாடுகள்லையும் தொடர்ந்து அதே தேதியில் வெளியிடுறதுக்கான எதுவும் திட்டங்கள்? இல்லை, நாங்கள் என்னென்னு சொன்னால் இந்த சுவிஸில் வந்து விநியோகஸ்தர் மேலே சொல்லி பேச இல்லை. அந்த படங்கள் வந்து ஈழத்து யாழ்ப்பாணத்தில் அங்கே படங்கள் இங்கே கொண்டாந்து இங்கே ரிலீஸ் பண்ணோம். ஆனால் இந்த விநியோகஸ்தர் மேலே வந்து யாரும் இல்லை. அதை வந்து என்னன்னா தெரிஞ்ச ஆட்கள் அங்கே இருக்கிறவ அவைக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலம் அனுப்பி அவை தான் இங்கே வந்து அந்த படங்களை வெளியிடணும். இப்போ இதுவரைக்கும் வந்து அப்படி ஒன்று இல்லை. அப்போ நாங்கள் இப்போ அந்த இதோட பார்த்தா அந்த படம் எங்கள் விலைக்கு வந்து சரியான மக்கள் ஆதரவு வந்து குறைவாக இருக்கிறது. இப்போ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாக்கணுன்றதுக்காக நாங்கள் இப்போ அது சார்ந்து வந்து நாங்கள் ஒரு அடுத்த கட்டமாக அதை சார்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த படங்கள் விலைக்கு வந்து நாங்கள் வந்து அதுக்கான பொறுப்பை நாங்கள் எடுத்து நாங்கள் வந்துன்ற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அது வெகு விரைவில் வந்து அது நடக்கும். மற்ற அந்த வெளிநாடுன்னு சொல்லிக்க வந்து வெளிநாட்டில் வந்து நாங்கள் எல்லா விடையும் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். முதலும் வந்து இந்த அடம்பன் படம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. அதனால் வந்து நாங்கள் அதை கொண்டு வச்சிருக்கிறோம் வழிக்கு. அங்கேயும் பார்த்தால் முதல்ல வந்து விநியோகஸ்தர் ஒருத்தர் இல்லை. அங்கே இப்போ நாங்கள் ஃப்ரான்ஸில் சரி மற்ற நாட்டில் சரி விநியோகஸ்தர் இல்லை. இப்போ நாங்கள் போய் நின்று தான் நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொரு இடத்தையும் வந்து போய் நாங்கள் நின்று தான் செய்யக்கூடியதாக இருந்தது. கனடாவும் அப்படித்தான். அப்போ கனடாவுக்கு வந்து இப்போ எங்களோட படம் தண்டைகள் கனடாவுக்கு நான் போகல. எனக்கு தெரிஞ்ச என்ற உறவினர் அவர் எந்தபடியாக வந்து அதை முன்னெடுத்து அதை வந்து செய்திருக்கணும். இப்போ இந்த கலைச்சி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லோரும் பார்த்தா நாங்கள் இந்த படத்துக்கு வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ரேட் கொடுக்குறோம்னு சொல்லி கலைச்சி கொண்டு இருக்கிறோம். அது சரியாகவே இல்லை. அப்போ அதுதான் நடக்க உண்மை. இது நாளடைவிலாம் சரி வரும். அந்த விநியோகஸ்தர்கள்ன்ற வந்து நாளில் சரி வரும். இந்திய சினிமா எடுத்து ஓடுற அவர்கள் வந்து அந்த இந்திய சினிமா வந்து எடுத்து ஓடுறவர்கள் வந்து அவர்களும் விநியோகஸ்தர்கள் தான். அவர்கள் வந்து அவரோட நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த படங்கள் ஓடும். நீங்கள் இந்த திரைப்படத்தில் வந்து 5 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறதா கூறியிருக்கீங்க தானே? அந்த பாடல்களை யார் எழுதியிருக்கணும், அதுக்கு இசை யார் மீட்டியிருக்கிறது, அந்த பாடல்களை யார் பாடியிருக்கணும்ன்ற? அந்த இது வந்து என்ன சொன்னால் 5 பாட்டு 5 பாடல்கள் 5 பாடல்களும் வந்து இடையே வந்து ஒரு பாடல் வந்து சிவதர்சின்னு சொல்லி ஒரு கவிஞர் புவனுக்கு இருக்கிறார். அவள் நீண்ட காலமாக இன்னும் எங்களோட வந்து வேலை செய்தார்கள். இப்போ நாங்கள் வந்து நான் வந்து ட்ராமா செய்யறேன், நாடகங்கள் செய்யறேன். அப்போ அதுக்கு வந்து பாட்டுகள் அதெல்லாம் வெளியிட்டாங்க. அவன் இந்த பாட்டில் வந்து ஒரு பாட்டு எழுதிக்கிறான். அந்த பாட்டு வந்து சூப்பராக வந்துருக்கு. இசை வந்து நிராவும் விஜயனும் சேர்ந்து செய்தது. அந்த பாட்டு பாடின வந்து வைஷ்ணவி. அந்த பாட்டு வந்து உண்மையிலே அந்த வித்தியாசமாக ஒரு அப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியலை, நானே சொல்கிற சரியில்லை. சூப்பர் பாட்டு. அந்த மெலோடியாக எல்லாம் வந்து நல்லா இருந்தது. அந்த வரிகளும் நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து இன்னொரு பாட்டு வந்து திருமதி அருட்செல்வம் அந்த புவனுக்கு இருக்கிற அவர் தமிழ் ஆசிரியர். அவன் ஒரு கவிஞர் தான். நாங்கள் எங்களோட சேர்ந்து வந்து கனவேலி செய்தவன் ராமா அதை செய்யும். இப்போ அவள் வந்து அந்த பாட்டு வந்து எழுதியிருக்கா. அது வந்து அதான் அந்த அனிமேஷன் சாங் அதுதான். அது வந்து ஒரு அந்த
நான் இப்போ என்ன சொல்ல விரும்பல. பாட்டு வந்து நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. மற்ற வந்து அந்த காட்சி அமைப்பும் வந்து நல்லா இருந்தது, அந்த நல்லா இருக்குது. பட் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு பிக்னிக் பாட்டு உண்டு, வல்பஸ்ரீயன் எழுதின ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு வந்து ஒரு டான்ஸ், அதுக்கு வந்து முரளிதான் கொரியோகிராஃப் செய்தார். அந்த பாட்டு ஒரு ஆத்தங்கரையில் அப்படி வெளியெலாம் நிறுத்தினாங்க, நல்லா வந்துருக்கு. மற்ற 3 பாட்டு வந்து அந்த 2 பாட்டு வந்து கதையோட போகுது. அந்த பாட்டு ஒன்றடி அது வந்து துர்கா கேண்டோனில் இருக்கிறார். எனக்கு ஒரு இளைஞர் நண்பர் தான், அவர் ஒரு கவிஞர். மற்றது வந்து ஒரு பாட்டு வந்து தரிசி என்ற சொல்லி பாசல் இருக்கிறான். அவளே 5 பாட்டும் நல்லா வந்திருக்கு. விடயம் என்னென்னு சொன்னால், இந்த படம் நாங்கள் வந்து சொன்ன மாதிரி அந்த தேதியில் வந்து இசை வெளியீட்டு செய்ய இருக்கிறோம்ன்றதை வந்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இந்த படம் வந்து ஏப்ரலுக்கு முதல்ல நாங்கள் வந்து அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கான ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற நாடுகளில், இப்போ ஐரோப்பாவோ இல்லை கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கிறார்கள், இதை பார்க்க வந்து இலங்கையில் இருக்கிற மக்களும் அங்கே பார்க்க வந்து இந்த படத்தை வந்து விநியோகஸ்தர்களாக நின்று எங்களுக்கு அந்த படத்தை எடுத்து அந்தந்த நாட்டில் வந்து வெளியிடுறதுக்கு வந்து முன்வரும் பட்சத்தில் முன்வருக்கு ஆர்வம் இருந்தால், அது ஆர்வத்தோடு நீங்கள் அந்த முயற்சியில் வந்து ஈடுபட்டால் நல்லா இருக்கும். அந்த இதில் அதுக்கான தொடர்புக்கு வந்து இப்போ எங்களோட வந்து தொடர்பு கொண்டால் 1000 படைப்பு தான் இது. அதில் வந்து முக்கியமாக நான் வந்து ஒரு நம்பர் உண்டு எல்லாம் 076 280 37 31. இப்போ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோட வந்து கதைச்சால் நாங்கள் அதை மேலதிகமாக மற்ற விஷயங்களை வந்து நாங்கள் கதைக்க தொடர்புல கேட்க வந்து காட்சி கொள்ளலாம். இது எங்களுக்கும் ஒரு இதாக நீங்கள் மட்டும் எங்களோட கலைஞர்களையும் ஊக்குவிக்கிறதுக்கு உதவியாகவும் இருக்கும். எங்களோட கலைஞர்கள், எங்களோட படைப்பாளிகள் வந்து மேன்மேலும் வந்து வளரணும். இப்போ நாங்கள் ஒரு இந்திய சினிமாவையோ இல்லை இந்திய இதையோ அதை பார்த்து பழகினாங்கள். அப்போ அதிலேருந்து நாங்கள் விடுபடுற கஷ்டம் இருந்தாலும் வந்து எங்களோட கலைஞர்களை நாங்கள் ஊக்குவிக்கணுன்ற ஒரு நோக்கோட வந்து நாங்கள் எல்லோரும் செயல்படணும். இப்போ அந்தந்த நாட்டில் இருக்கிற இந்த படம் சார்ந்து நீங்கள் வந்து எடுத்து வெளியிடுறதா இருந்தால் எங்களோட வந்து தொடர்புமாறு மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மற்றது முன்னோட்ட வெளியீடுக்கான திட்டமிடல்கள் செய்திருக்கிறதா சொல்லியிருக்கிறீர்கள். இப்போ அதுக்கான அந்த இடங்கள், அந்த நேரங்கள் எல்லாம் குறிக்கப்பட்டாச்சா, அல்லது எங்கே எந்த இடத்துல நடக்கும்? அந்த இடம் வந்து இந்த வாங்கனாறு என்று சொல்லி அந்த பேர்ன் கேண்டோன் அதெல்லாம் நாங்கள் வந்து இடம் எல்லாம் முடிச்சு பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து பின்னர் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் வந்து ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கும். அதனால் எங்களோட பாட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வெளியே போகணும். அங்கே வந்து அந்த பாட்டுக்கான டான்ஸ் அது இருக்கும் ப்ரோக்ராம் இருக்கும். அதுக்கு யாரையும் சிறப்பு விருந்தினர்களை அழைக்கிறீங்களா, அதையும் அல்லது உள்ளூர் கலைஞர்கள் அல்லது உள்ளூர் பிரமுகர்கள் அழைக்கிறீங்களா? நாங்கள் உண்மையில் நாங்கள் சிறப்பு விருந்தினர் வந்து யாரையும் அழைப்போம்ன்ற நாங்கள் நினைக்கல. எங்களோட கலைஞர்கள், உள்ளூர் கலைஞர்கள் வந்து அதில் இங்கே படம் செய்கிறார்களோ இல்லை நாடகங்கள் செய்கிற கலைஞர்களோ இருக்கிறோம். ஸோ அவைக்கு வந்து நாங்கள் வந்து அவையத்தான் நாங்கள் வர்ணப்படுத்துகிறோம். மற்றபடி வெளியிடுறதுக்கான கதைச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ நான் போன போது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து சிலரை சந்தித்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறேன். அது கட்டாயம் வந்து அங்கே நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். நான் ஒரே நாள்லேருந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அந்த ஸ்பாட்டில் அந்த பிரதான தீர்மானிக்கிறது. இங்கே ரிலீஸ் பண்ணிக்க அங்கே ரிலீஸ் பண்ணலாமோ வந்து நாங்கள் என்ன தீர்மானிக்கல. அது பிறகு நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். இந்த திரைப்படம் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் தொடங்க அதாவது 6 வருஷத்துக்கு மேலே இந்த திரைப்படம் தொடங்க வந்து அக்ஷயன் என்ற பேர்லாம் இந்த திரைப்படம் தொடங்கியிருந்தீங்க. இதுக்கான ஒரு பேர் மாற்றம் செய்ய போவதாக கூறியிருக்கிறீங்க. அதுக்கான ஏதாவது பிரத்யேக காரணங்கள் இருக்கா?
என்ன சொன்னால் நாங்கள் அந்த அந்த அட்சயன்ற பேரில் அந்த முதல் அடம்பன் வந்தது. அப்போ அடம்பன்னு சொல்லியிருக்க வந்து அது இப்போ அடம்பன்னாலே அடம்பன் பொடியும் திருண்டான் முடுக்கு அடம்பன்ற ஒரு ஊர் இருந்தது எங்களோட நாட்டில். அப்போ அப்படி அதுக்கு பல இதுகள் இருந்தது. அப்போ இதில் வந்து அந்த அப்போ அந்த அடம்பன் ஆனா வழியில் பார்ப்போம் ஒரு பேர் சொல்ல பார்த்தோம் அட்சயன் பார்த்து நாங்கள் அட்சயன் பார்த்து அப்போ அட்சயன் வந்து பேர் நல்லா பொருத்தமாக இருந்தது. அதில் வந்து நாங்கள் வந்து அந்த ஆரம்ப ஆரம்ப விழாவில் வந்து நாங்கள் அந்த பேரை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ பிறகு நாங்கள் படம் செய்து கொண்டு போயிருக்க வந்து நாங்கள் அந்த படத்தை செய்து கொண்டு போயிருக்க அந்த படத்துக்கான அது அந்த அட்சயன்ற பேர் வந்து ஒரு ஹீரோ சேர்ந்த ஒரு இதை தான் கொண்டு வருது. இப்போ அந்த ஒரு கதாநாயகனுக்கான தனிப்பட்ட ஒரு பேராக போச்சு அந்த அட்சயன். அப்போ அது அப்படி அந்த எங்களோட படம் நாங்கள் செய்து கொண்டு போயிருக்க பார்த்தால் அந்த பேருக்கும் அதுக்கும் வந்து ஒரு உண்மையில் பொருந்தி விலையில். இப்போ அதுக்காக வந்து நாங்கள் அந்த பேரை வந்து மாற்றிருக்கிறோம். பேர் வந்து என்ன சொன்னால் அக்கா என்ற தலைப்பில் அந்த பேர் இருக்கு. அக்கா. இந்த அக்கா திரைப்படத்தின் பற்றி சுவிஸ் மக்கள்கிட்ட என்ன வேண்டுகோள் கொடுக்குறீங்க? நான் அந்த ஆரம்பத்தை குறிப்பிட்டிருந்தேன் என்ன சொன்னால் இது சுவிஸ் மக்களுக்கு மட்டுமில்லை அந்த எங்களோட மக்கள் அதாவது வந்து புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் எல்லாருக்குமான ஒரு இதான அந்த படம். இந்த இதில் வந்து என்ன சொன்னால் நாங்கள் பார்த்தா இந்த பெற்றோர் பிள்ளைகள் என்று சொல்லி கேட்க வந்து அவன் வாழ்வியல் எப்படி இருக்குமென்றது தான் அந்த சொல்ல வர மாதிரி அவன் வாழ்வியலை நாங்கள் வந்து இப்போ நான் உங்கள் பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் அதில் தான் இந்த இதில் வந்து கொஞ்சம் கொண்டு வரோம் பார்த்து கொண்டு வரோம். இப்போ இதில் என்னென்னு சொன்னால் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு முரண்பாடோ இல்லை அன்பு பாசம் என்ற ஒரு இதில் தான் அந்த படத்தை வந்து கொண்டு போகிறோம். அது படம் பார்க்க அநேகமாக எல்லாருக்கும் விளங்கும். அதை நான் இப்போ சொல்கிறேன். எங்களோட வாழ்வியல் சம்மந்தமான படம் கட்டாயம் எல்லோரும் பார்க்கணும். பெற்றோரும் பார்க்கணும், வெளியாகணும் பார்க்கணும், பிள்ளைகளும் பார்க்கணும். அந்த அதைத்தான் பார்க்குறோம். ஆனால் அந்த படம் அதுக்கான நாங்கள் சொல்ல வாரது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். இந்த நீங்கள் தொடர்ந்தும் இந்த படத்தை அடுத்து வேறு ஒரு படங்கள் இயக்க இருக்கிறீர்களா? சொந்தமாக எதுவும் பொது இருந்து யோசனை இருக்கு? இல்லை, நான் அங்கே என்ன சொன்னால் இப்போ இது நான் என்று சொல்கிற நீங்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாம் குரூப் தான். இதில் வந்து உண்மையாக சொன்னால் இப்போ இது நான் என்ற வார்த்தைக்கு இடமில்லை. எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எங்கள் எல்லார்ட்ட கூட்டு முயற்சியோடு உருவாக்கப்பட்டதான் அது 2 படங்களும். அது என்னதுன்னா முன்னுக்கு சில நான் தெரியும், நான் ஒருங்கிணைச்சதுன்றபடியாக தெரியும். அப்போ இதில் எனக்கு நான் அடுத்த படம் வேண்டால் நாங்கள் இப்போ முதல் படம் செய்ய வந்து எனக்கு 60 வயசு ஆடம்பரம் செய்யுங்க, இப்போ 70. அடுத்த கட்டம் எப்படி இருக்குமென்னு தெரியாது. ஆனால் ஒரு இதுக்கு என்ன சொன்னால் என்ன அடுத்த படம் ஒன்று செய்வதாக இருந்தால் எங்களோட ஊரில் எங்களோட அங்கே உள்ள மக்களில் வாழ்வியலை இயல்பாக அழகியலாக சொல்லணுமென்ற ஒரு இது மனதில் இருக்குது. அது இந்த படம் வெளியிட்டு பிறகுதான் அதை பற்றி நாங்கள் வந்து யோசிப்போம். உங்கள் நடிகர் என்ற முறையில் நீங்கள் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது சொல்ல இருந்தால் சொல்லுங்கள். இந்த படத்தை பற்றி அவர் மட்டுமே சொல்கிற விட நீங்கள் உங்களோட கருத்துக்கள், உங்களுக்கு இல்லை உள்ள அனுபவங்களை பற்றி ஏதாவது முக்கியமான அனுபவங்கள் இந்த நடிப்பு துறையில் ஏதாவது சொல்ல விரும்பினால். சரி, என்ன பொறுத்தளவில் முதல் எடுத்த படத்துக்கும் இப்போ எடுக்கிற படத்துக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது. நான் கண்ணோட்டம் ரீதியாக பார்த்துருக்கிறேன், அவதானிச்சிருக்கிறேன். முதல்ல வந்து அனுபவம் அவருக்கு இல்லை, இருந்தாலும் அதை வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ இந்த படத்தில் நிறைய அனுபவங்களும் மற்றது அவருக்கு ஒத்தாசை புரிகிறதுக்கு அவர் இப்போ ஏற்கனவே குறிப்பிட்ட வேறு பேர்களை அவைகள் சேர்ந்து அவரோட ஒத்துழைப்பு கொடுத்து செய்கிறதால மிகவும் திறமையாக செய்து அந்த படத்தை செய்து முடிச்சிருக்கணும். இப்போவும் அந்த வேலைத்திட்டங்கள் நடவடிக்கைகள் நடந்து கொண்டு இருக்குது. அப்படின்னு பார்க்கல நான் நினைக்கிறேன்
முதல் படத்தில் விட இது இன்னும் நல்ல ஒரு சிறந்த திரைப்படமாக மக்களுக்கு காட்சி அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதை என்னை பொறுத்த மட்டும் முதல் படத்தில் ஸ்ரீயண்ணான்ற இது கூடுதலாக அது ஒரு கூட்டு முயற்சியாக இருந்தாலும் கூட கூடுதலாக ஸ்ரீயண்ணா தான் அதில் கூட எல்லா விஷயத்திலையும் காமித்த மாதிரியான ஒரு காமித்திருக்கிறேன். என்னடா அது தோற்றப்பாடும் அதெல்லாம் அது அவர் தான் கூட கவனிச்சிருக்கிறேன். இது திரும்ப இப்போ எடுத்த இந்த படத்துக்கு கூடுதலாக மற்றவர்களுடைய கூட்டு முயற்சி இன்னும் கூடுதலாக இருந்தது நான் உணரக்கூடியதாக இருந்தது. நடிப்புகள் என்ற முறையிலும் கூட நாங்கள் என்ன பொறுத்தவரை நான் நாடகத்துறையில் இருந்து அதுக்குள்ளே வந்த மாட்டால் முதல் படத்தில் இந்த நாடகத்தன்மைகள் கூடுதலாக இருந்ததாக எனக்கு இருந்தது. மற்றவர்களும் அந்த விமர்சனத்தின் மூலம் சொல்லப்பட்டது. இது இந்த படத்தில் அந்த நாடகத்தன்மை வராமல் கூடுதலாக பார்த்து கொண்டிருந்த அவர்களுடைய நெறிப்படுத்தலையும் படப்பிடிப்பிலையும் இருந்தது. ஆனால் அது இனி படம் வழியில் வந்த பிறகுதான் தெரியும். ஆனால் நாங்கள் டப்பிங் கொண்டு போய் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு காட்சிகளும் மிக அருமையாக அந்த பிரேமுக்குள்ள அந்த இதுக்குள்ள மிக அழகாக படப்பிடிக்கப்பட்டதை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. அப்போ டப்பிங்கில் முதல் செய்த டப்பிங்கும் இப்போ 2ஆம் முறை செய்ததுக்கும் மிக பாரிய இடைவெளி ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருந்தது. படம் சிறப்பாக வரும் என்று நான் நம்புகிறேன். இது இந்த முறை பலவேற்ற கூட்டு முயற்சி அங்கே இன்னும் நிறைய இருந்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது வெற்றி பெற இப்போ எங்களுடைய முயற்சிகளுக்கு அப்பால் பார்வையாளர்களாக இருக்கின்ற பொதுமக்கள்லேயும் தங்கி இருக்குது. அதுக்கு பிற்பாடு படம் வெளிவந்த பிறகு நாங்கள் எல்லாத்தையும் உணரக்கூடியதாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். நன்றி. இப்போ நீங்கள் இந்த திரைப்படம் பற்றின வேறு ஏதாவது சிறப்பான விஷயங்களை மக்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்களா? சிறப்பான விஷயம் என்னென்னா இது எங்களுடைய வாழ்வியல் சம்பந்தமான இந்த சுவிஸில் வாழுகின்ற அல்லது புலம்பெயர்ந்து வாழுகின்ற பெற்றோர் பிள்ளைகளுக்கான வாழ்வியல் முரண்பாடுகள் அல்ல அதுகளுடைய அநேகமாக கூடுதலான குடும்பங்களிலே நடக்கின்ற அல்ல எங்களுடைய சமூகத்தில் நடக்கின்ற கருவை வைத்து அதை மையப்படுத்திய விடயங்களை வைத்து இந்த படத்தை சரியண்ணா அதை எடுத்திருக்கிறார். அப்போ அது ஒரு விசேஷமாக எல்லாருடைய மனதுக்குள்ளேயும் போய் சேரும் என்று அவர் சொல்லுவார் விஷயங்கள். அதில் அந்த கருப்பொருள் அது எல்லாருக்குமே போய் சேரும் என்று நான் நம்புகிறேன். அது விசேஷமாக நான் அதை பார்க்கிறேன். இந்த படத்தோட தயாரிப்பாளருடைய நிறுவனங்கள் இருக்கா அல்லது உங்களோட பொருளாதார மேம்பாடுகள் அப்படி முதலீடுகள் என்ன மாதிரி? இதில் அடம்பன் அகரம் படைப்பு தான் இது முதல் அடம்பன் படம் செய்ய அகரம் படைப்பு நான் அதை பார்த்தது. அகரம் படைப்பு அந்த இது அகரம் படைப்பு என்று சொல்வது இவை எல்லாரையும் செய்தது. என்று சொன்னால் அவைக்கு இருக்கிற ஆர்வம் அதில் என்ன சொன்னால் ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதிர்பார்ப்புன்னு சொல்கிறது கொடுப்பினர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இரவாக கூப்பிட்ட நேரங்கள் எல்லாம் அதை செய்து முடித்தவை. இந்த படம் அப்படித்தான். அது அந்த அகரம் படைப்பம் என்ற பேரை தயாரிப்பு அகரம் படைப்பம் என்றதான காரணம் அதான். இப்போ முதல் படம் அப்படித்தான் செய்யுது. இப்போ அதில் கொஞ்சம் இப்போ அந்த சிலவுகள் இருந்தது. இப்போ அதை செய்யக்க நான் இப்போ எங்களோட இது பக்கத்தில் நாங்கள் அதுக்கான இதுகளை செய்தோம். அதே மாதிரி கேமரா ஒளிப்பதிவு மேக்கப் எல்லாம் அதுக்கான பொருள்களை கருவிகள்லாம் நாங்கள் அதுக்கான கொடுப்பதாக தான் கொடுத்தமே தவிர மற்றபடி எல்லாற்ற உழைப்பும். இப்போ அதுதான் நான் சொன்னேன். நான் இது எந்த படம் சொல்கிறதுக்கு இல்லை, எங்களோட படம். இப்போ இந்த படத்துக்கு என்ன சொன்னால் அந்த படத்தை பார்த்த ஒரு ஆள் அவர் முருகேஷ் உதயன் அவர் இதில் ஒரு தயாரிப்பாளராக இணைஞ்சிருக்கிறார். அவர் இந்த முழு நேர இதில் பகுதி அவர் இணைஞ்சிருக்கிறார். அவர் இந்த கட்டட இது அந்த வீடுகள் கட்டி விற்பனைக்கு கொடுக்க அவர்கிட்ட நிறுவனம். அப்போ அவர் தான் இதில் எங்களோட கைகோர்த்து நிற்கிறேன்.
மற்றபடி எல்லாம் அகரம் படைப்பாங்க என்று சொன்னால் இவதான். அந்த இதில் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 பேருக்கு மேலே வந்து இருக்கிறோம் நாங்கள் நடித்த ஆக்கள் எல்லாரும். அப்போ அந்த 30 பேர்ட்ட உழைப்பு இரவுகளை வந்து சங்கட வீடலை விட்டு இதை விட்டு வந்து அதுதான் அகரம் படைப்போம், தயாரிப்பு அகரம் படைப்போன்றதுதான். நன்றி. உங்கள் அக்கா திரைப்படம் தொடர்பாக இந்த ஊடக சந்திப்பில் அனைத்து தெளிவுகள் படுத்தியமைக்கு இந்த படம் வெற்றி பெற ஊடக மையம் சார்பாக வாழ்த்துக்களை நன்றி. நீங்கள் வந்து இதில் வந்து எவ்வளோ வந்து எங்களை வந்து எங்களுக்கு எங்களோட வந்து சந்தித்து இதை வந்து வெளியில் கொண்டு வரக்கான ஒரு உதவியை சென்றிருக்கீர்கள். மேலும் மேலும் நாங்கள் வந்து உங்களோட அந்த ஊடகம்ன்ற பெருசு என்ன. அப்போ திரைப்படம் ஒரு ஊடகம் தான். ஆனால் நீங்கள் அந்த திரைப்படத்தை வெளியே கொண்டு வர ஊடகவியலாளர்கள். அப்போ ஆகையினால் வந்து நீங்கள் அதில் எங்களை கூப்பிட்டு இதை வந்து எங்களை வந்து நேர்காணலுக்கும் எங்களோட படத்தை பற்றி தெரிஞ்சோண்ட வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்ததற்கும் நாங்கள் எங்களோட படக்குழு சார்பாக நாங்கள் வந்து நன்றியை தெரிவிக்கிறோம். இதை நீங்கள் மேலும் மேலும் வந்து நாங்கள் அந்த படம் வெளியே வரைக்கும் உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு தேவைன்றதை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். நன்றி. நன்றி.